கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஐஸ்வர்யா வந்து மயங்கி விழுந்தோடனே டாக்டர் வந்துடுறாங்க. வந்தோடனே செக் பண்ணி பார்க்குறாங்க நம்ம அபிராமி முன்னாடி. என்னாச்சு, ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களுக்கு வந்து அம்மா ஆக போகிறாங்கன்னு சொன்னோன்னா வாழ்த்துக்கள் சொல்கிற முடிச்சிடுறாங்க. சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் வந்து நீ கவலையே பட வேணாம் ஐஸ்வர்யா, உன்னை வந்து மொத்த குடும்பமும் நாங்கள் தங்கத்தட்டில் வச்சு காப்பாற்றுவோம், நீ தைரியமாக இரு. உன்னை வந்து இந்த மாதிரி மற்றவங்க எல்லோரும் கிண்டல் பண்ணாங்கல்ல, இனிமேல் கிண்டல் பண்ண முடியாத லெவலுக்கு வந்து நீ நீ அருணை வந்து நீயும் சந்தோஷமாக வாழணும், உங்கள் வாழ்க்கைக்கான அடையாளம் கிடச்சிருச்சு அப்படின்னு, குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் கார் ஒன்று வந்து டக்குன்னு இறங்குது. இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவோட அம்மா வராங்க. அம்மா வந்து இறங்கினோடனே, என்னம்மா திடீர்னு வந்திருக்க, ஏன் முகமெல்லாம் டல்லாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷமான விஷயம்னு அபிராமி அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவள் வந்து கன்சீவ் ஆகிருக்கா அப்படின்னு சொன்னாலும், சூப்பர், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா அம்மா கிட்ட வந்து மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நான் நல்லபடியாக தங்கமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நன்றி மீனாட்சி அப்படின்னோடனே தீபா வந்து வணக்கம் சொல்கிறாங்க அவங்களுக்கு. அதை வந்து கண்டுக்காமல் அங்கேருந்து ஐஸ்வர்யா அழைச்சிட்டு போகிறாங்க. ரூமுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் பேசுகிறாங்க. அம்மா, நீ ஏமா என்னை வந்து இந்த மாதிரி நாடகம் ஆட சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அந்த டாக்டரும் வந்து சொல்லி செக் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களும் நீ சொன்ன மாதிரியே அவங்களும் நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னோடனே, எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து உன் மொத்த குடும்பம் நாச்சியார்லேருந்து எல்லோரும் வந்து உன் புருஷன்லேருந்து எல்லோரும் உன்னை வந்து தாங்குன்னு தாங்குறாங்களா? ஆமாம்மா. அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து உனக்கு அடிப்பட்ட மாதிரி சொல்லி, தீபானால தான் உனக்கு அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோயேன், அடுத்து என்ன நடக்கும்? நாச்சியார் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே பழியை போட்டதுக்கப்புறமேட்டுக்கு அவளை வீட்டை விட்டு துரத்திட போகிறா. சூப்பர் பிளான்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படிலாம் வந்து ஐடியா பண்ணுவேன்னு. நான் வந்துட்டேன்ல, அவளை வீட்டை விட்டு துரத்துனதுக்கப்புறம் தான் உனக்கு மறு வேலை அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து தீபா ரூமில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. பெட்டில் உட்காந்துட்ருக்கப்ப பேசுகிறாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமாம், ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமாக இருக்காங்களா, அதனால் எனக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படின்னு. அவங்க சந்தோஷமாக இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான் அன்றைக்கி இருக்கிறது. பட் இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸை விட்றாதீங்க, இன்னும் 2 நாளில் இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப அது எவ்வளோ முக்கியமோ ஐஸ்வர்யா நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறது, அதே அளவுக்கு நீங்கள் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணது இந்த மேடைக்காக தான். இதை விட்டுறக்கூடாது, உங்களை வந்து பாட விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு குரூப்பே ஒரு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம தோற்றுறக்கூடாது, அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், வழக்கமாக பண்ணுறத விட அதிகமாக பண்ணணும் அப்படின்னோடனே, என்ன சார் பாட்டு பாடுறது அப்படின்னு கேட்டோன்னே, என்னைய கேட்குறீங்க, நீங்கள் தாங்க செலக்ட் பண்ணி பாடணும், உங்களுக்கு தானே பாட்டை பற்றி தெரியும் அப்படின்னோடனே, யாரை பற்றி பாடலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே, உங்களை பற்றி தான் சார் பாடலான்ட்டு இருக்கேன். என்ன பற்றியா, ஏன் அப்படின்னு கேட்டோன்னே, சார் நான் வந்து நீங்கள் தாலி கட்டினதுக்கப்புறமேட்டுக்கு என்னை முடியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா அப்போயே என் வாழ்க்கை வந்து ஒன்றுத்துக்கு இல்லாமல் ஆயிருந்திருப்பேன். என்னை வந்து கை தாங்களாக பிடிச்சி இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்து என்னை பாட வச்சு எல்லாரு கூடயும் வந்து போராடி என்னை இந்த வீட்டில் தங்க வச்சு உங்களோட ஒய்ஃபுங்கிற அந்தஸ்து கொடுத்துருக்கீங்களே, அது வந்து சாதாரண விஷயமா? என்னை வந்து இவ்வளோ தூரம் வாழ வைக்கிறதே நீங்கள் தானே, அதனால் உங்களுக்காக நல்லபடியாக பாடணும் தான் என்னோடய ஆசை, இந்த பாட்டு உங்களுக்காக தான் டெடிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க நம்ம தீபா பாடிக்கிட்டு இருக்கப்போ வந்து அபிராமி கீழே வந்து பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்றிட்டு இருக்கப்போ வந்து டக்குன்னு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இவன் வந்து என்ன இந்த நேரத்தில் இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சினிமா சாங் பாடிக்கிட்டு இருக்கப்போ வந்து சொன்னோடனே ஐஸ்வர்யா அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்தோடனே, அத்தை நீங்கள் பூஜை ரூமில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த நேரம் பார்த்து அவள் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காள்ல அப்படின்னோடனே, பரவாயில்ல அவள் பாடி முடிக்கட்டும், நான் அதுக்கப்புறமேட்டுக்கு பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இவங்க அநியாயத்துக்கு தீபாவுக்கிட்ட சண்டை போடாமல் கார்த்திகிட்டையும் சண்டை போடாமல் ஒதுங்கி போகிறாங்களே, இது அவங்களோட குணம் இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கார்த்தி வந்து கரெக்டாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பாடுற பாட்டு வந்து எனக்கு என்னமோ சரியாகவே இல்லை, அதில் நிறைய தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நான் இருக்கேன்ட்டு நீங்கள் லைட்டாக வெக்கப்பட்டுக்கிட்டே பாடுறீங்க, அது வாய்ஸ்லேயே நல்லா தெரியுது, இப்படிலாம் நீங்கள் பாடக்கூடாது, நான் இங்கே இருந்தால் சரியாக வராது, நான் போயிடுறேன் கீழே இறங்கி, நீங்கள் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லபடியாக பாடணும் சரியா? அவங்க அப்பா அம்மாலேருந்து எல்லோரும் வருவாங்க, மொத்த தமிழ்நாட்டுக்கும் வந்து இந்த பாட்டு கச்சேரி வந்து வேறு லெவலில் போகணும், அதை மறந்துடாதீங்க தீபா, விளையாட்டு போக்கில் இருந்துடாதீங்க அப்படின்னோடனே சரின்னு சிரிக்கிறாங்க தீபா. மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு வைக்க கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பக்கமாக போகிறப்ப வந்து கரெக்டாக தீபா பாட ஆரம்பிங்க, திரும்பி நின்று பார்த்து ஒரு ஸ்மைல்ஸ் சிரிச்சிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் தீபா வந்து கண்ணை மூடிக்கிட்டே பாடுறதுனால பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராக்டிஸ் நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போயிடுறாங்க. அடுத்த சீன் வந்து ஐஸ்வர்யா வந்து ரூபஸ்ரீ பாட்டி எல்லோரும் சேர்ந்து மாயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாயா வீட்டில் மாயா செம கடுப்பில் இருக்காங்க. நிச்சயமாக அவளை வந்து பாட விடக்கூடாது, நம்ம எப்படியாவது தடுக்கணும், அவள் பாடி முடிச்சிட்டானா வந்து நம்ம பெரிய பிரச்சனையாகி போயிடும், இவ்வளோ நாள் நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து போராடினது வீணாக போயிடும் அப்படின்னோடனே,
கோகிலா பாட்டி சொல்கிறாங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க மாயா. ஆமாம், நான் என்னை வந்து காசு இருக்குதுன்னு ராஜா ஆசை காட்டி ஏமாற்றிட்டான். அப்படி மட்டும் போகாமல் இருந்திருந்தேன்னா நிச்சயமாக வந்து என் பேத்தியும் காப்பாற்றிருப்பேன், தீபாவையும் பாட விடாமல் பண்ணியிருப்பேன் அப்படின்னோடனே சரி கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமாம், இந்த பாட்டி நல்லதான் அப்படின்னோடனே நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ தானே எப்படி பாடிட்டா என்ன பண்ண போகிறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மாயா சொல்லிகிட்டு இருக்கப்ப அது எப்படி முடியும், ஒன்றும் முடியாது. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ தானே வந்து போஸ்டர் தானே ஒட்டியிருக்காங்க, எத்தனையோ வந்து சினிமா வந்து ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு டேட்டு தள்ளி போடல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறலாம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சத்தம் இல்லாமல் வந்து சொல்கிறாங்க. நிச்சயமாக தீபாவை பாட விடாமல் அவங்க குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தரை வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு தான் ஐடியா பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் லைக் பண்ணிட்டு பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.